ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லொகேஷனில் தான் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நிறைய பேர் 2 and 3 BHKல பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம மேடவாக்கத்தில். ஸோ உங்களுக்காகவே மேடவாக்கத்தில் ஒரு சூப்பரான பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எட்டி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயச்சந்திரன் தெரியுது. ஸோ பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இந்த அழகான ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது தான். டோட்டலாக இங்கே நம்மளுக்கு 15 யூனிட்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 15 யூனிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பர் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்றதுனால நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே புக்கிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இங்க நம்மளுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பிளான் பண்ணிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்கு, லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சோலார் பவர் பேக்குமே நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்குமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தர்ஷினி பில்டர்ஸ் அவங்களோட ஐஸ்வர்யா அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இங்க நம்மளுக்கு 2 and 3 BHK அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம 3 BHKல இருக்கிற ஒரு யூனிட் பார்த்துடலாம். ஸோ ஃபேசிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங்ல உள்ள ஒரு யூனிட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெளியிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ குவாலிட்டியான டீக்குள்ள நம்மளுக்கு மெயின் டோருமே வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஹால் பாத்துருங்க, ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல வென்டிலேஷனோட எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஜஸான ஹால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு 3 phase EB கனெக்ஷனே வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. டிவி யூனிட் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம டிவி யூனிட் பிளான் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆல்சோ ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா ஃபால் சீலிங் ஒர்க் கூட பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, ஃபால் சீலிங் ஒர்க்ஸ்க்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆல்சோ இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே இருக்கு. ஸோ பால்கனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு. ஆல்சோ ஸ்லைடிங் டோர் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுங்கியுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்கு. இந்த இடத்துல மேலே நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் வந்துடும். சரிங்களா, ஃபுல்லாவே நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹால் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்த்துடலாம். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு மாடலர் கிச்சனை தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி ரொம்பவே நீட்டாக கொடுத்துருவாங்க. கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்ல இருக்கு. ஃபுல்லாவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவுமே இருக்கு. கிச்சன் பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான். ஸோ காமன் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான காமன் பாத்ரூம் நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ 7 feet வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூம் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான சைஸ்ல இருக்கு. ஸோ எப்படி இருக்கு நீங்களே பாத்துருங்க. ஆல்சோ வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ பிளான் பண்ணிருக்காங்க. விண்டோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அண்ட் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க இருந்து வெளியில வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. சரிங்களா, அந்த காமன் பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த காமன் பாத்ரூமே நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பிளான் பண்ணிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. வாஷ் பேஷன்ல இருந்து எல்லா பிளானுமே இருக்கு. சரிங்களா, சொன்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 பெட்ரூம்ஸ் இருக்கு. சரிங்களா, அதுல செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனோட இருக்கு. முக்கியமா நம்மளுக்கு அதுதான் தேவை. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல வென்டிலேஷனோட இருக்கான்னு தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நல்ல வென்டிலேஷனோட ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ விண்டோஸ் பாருங்க, நல்ல கிரில்லே பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இந்த செகண்ட் பெட்ரூம்ல இருக்கு. ஸோ அப்படியே வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம். ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமே நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கு. நம்ம பார்த்த 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்குமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இருக்கு. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இதுல நல்ல ஒரு பெரிய விண்டோவாவே கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்லைடிங் டோர், மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் பெட்ரூம் வரைக்குமே பார்த்தாச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ இந்த அழகான வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணிடலாம். இங்க நம்மளுக்கு 2 and 3 BHK அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸ்கொயர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் 820 ஸ்கொயர் ஃபீட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ 875 ஸ்கொயர் ஃபீட்லயும் அவைலபிளா இருக்கு. ஆல்சோ 1114 ஸ்கொயர் ஃபீட்லயும் நம்மளுக்கு யூனிட்ஸ் அவைலபிளா இருக்கு.
அண்ட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 BHK பார்த்தீங்கன்னா 87 lakhs சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அண்ட் 2 BHK பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65 lakhs சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம், இதுல நம்மளுக்கு நோ GST சார்ஜஸ், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்ஸோட பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ல வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆல்சோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் லாக்ல பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்துடும். ஆல்சோ பெட்ரூம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி ரொம்பவே நீட்டா கொடுத்துருவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. லொகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேடவாக்கத்துல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயச்சந்திரன் பேக் சைட்லயே இருக்கு. ஸோ ஜெயச்சந்திரனுக்கு நியர்பைலயே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம சரௌண்டிங்ல இருக்கு. மேடவாக்கம்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியர்பைலே பாத்தீங்கன்னா ஆசான் காலேஜ் இருக்கு, ஆல்சோ கிரைஸ்ட் கிங் மெட்ரிகுலேஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சென்ட் ஜோசப் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் நியர்பைல இருக்கு. காலேஜஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பசங்களோட எஜுகேஷனுக்காக பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம டெரஸ்ல தான் இருக்கும். டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான கூலிங் டைல்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நான் சொன்னது தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வருது இங்கேருந்து 100 மீட்டர்ஸ்ல இருக்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வருது. இங்கேருந்து உங்களுக்கு அங்கே பாருங்க பிரிட்ஜுமே தெரியுது. பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் தான் அது தெரிஞ்சிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஆல்சோ இங்கேருந்து ஜோங் ஹோட்டல் தெரியுது. ஆல்சோ அப்கமிங் மெட்ரோ ஒர்க் கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். டெரஸ்ல இருந்து பார்த்தாலே மேடவாக்கம் சரௌண்டிங்கே தெரியுது. ப்ராப்பர்ட்டி பற்றி இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்க என்ன லொகேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஆகம் ப்ராப்பர்ட்டிஸ்.